இப்போ சார் வந்து இந்த மேடையில் வந்து உட்காந்துருக்காரு. இந்த படம் பார்த்த உடனே இந்த தம்பி ரொம்ப சின்ன வயசுல இந்த அளவுக்கு நடிச்சிருக்காரு. இந்த படத்தை வந்து நம்ம இன்னைக்கு சினிமா வந்து ஃபஸ்ட்டு இருந்த சினிமா வேறு, இப்போ இருக்கிற சினிமா வேறு. இப்போ இருக்கிற சின்ன இளைஞர்கள்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து ஒரு 300 படம் எடுக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பெரிய படம் விடுங்க, அது வெற்றி. எப்பவுமே இந்த சின்ன படமெல்லாம் ஜெயிக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்கள்லாம் ஒரு டீமாக நல்ல கதையை ரெடி பண்ணி நல்லா நம்ம எடிட்டரெல்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. டைரக்டர் ரொம்ப பாராட்டணும், உண்மையில் நல்லா பண்ணிக்க. மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. இதெல்லாம் வந்து வெற்றி. அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு 300 படம் எடுத்தாலும் ஒரு 4-5 படம் இந்த சின்ன படம்லாம் வெற்றி கொடுக்குது. அதுபோல் இந்த படத்தை வந்து நல்ல விளம்பரம் பண்ணணும். இன்னைக்கு வந்து காலகட்டம் வந்து விளம்பரம் வந்து நம்ம வீட்டு வாசப்படியே தொட்டு பார்க்குது. அது தொட்டு பார்த்தா தான் வீட்டில் இருக்கிறவங்களாம் தேட்டரில் போய் படம் பார்க்குறாங்க. ஸோ அந்த சூழ்நிலை ஆயிடுச்சு. அதனால என்ன படம் எடுத்தாலும் அந்த விளம்பரத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாதான் ஜனங்க ஏதோ இருக்கு நம்ம போய் தேட்டரில் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மனசில் தோணுது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நாங்கள் இப்போ சமீபத்தில் வந்து ஆந்திராக்கெல்லாம் போயிருந்தோம், ஹைதராபாத் போயிருந்தோம், கொச்சினுக்கெல்லாம் நானும் கதிரேசன் சார்லாம் போயிருந்தோம். அங்கே இருக்கிற சினிமா இப்போ ஹைதராபாத்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் தேட்டரில் தான் போய் பார்க்குறாங்க படத்தை. உண்மையில் சொல்லுங்க, அந்த ஆந்திரா மாநிலம் நிறைய பேர் ஆடியன்ஸ் வந்து தேட்டரில் போய் படம் பார்க்குறாங்க. அந்த தேட்டரில் போய் படம் பார்த்தாதான் அது நல்லா திருப்தியாக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் என்ன செய்கிறாங்கன்னா செல்லில் பார்க்குறாங்க. செல்லில் பார்த்து டிவியில் கனெக்ஷனை கொடுத்து பார்க்குறாங்க. தயவு செய்து இந்த மாதிரி படத்தெல்லாம் தேட்டரில் போய் பாருங்க. தேட்டரில் போய் பார்த்தாதான் அந்த படத்து நல்லா இருக்கும். செல்லில் வந்து படம் தயவு செய்து பார்க்காதீங்க. ஏன்னா செல்லில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. சும்மா பார்த்துட்டு திருப்பி ஆஃப் பண்ணிங்க, திருப்பி ஒரு படம் பார்க்கணும் ஒரு 2 மணி நேரம் நேராக போய் தேட்டரில் போய் பாருங்க. அந்த படம் என்ன எப்படி இருக்குன்றது ரிசல்ட் அப்போ தெரியும். இப்படி கஷ்டப்பட்டு ஒரு ப்ரொடியூசர் எடுக்கிறாரு, எதுக்கு எடுக்கிறாரு? இந்த படத்தை வந்து அது நல்லது கெட்டதெல்லாம் ஜனங்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் படம் இருக்கார். சார் வந்து அமெரிக்காவில் இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அந்த கலை உணவு வந்து அவருக்கு சாருக்கு பாருங்க இருக்கு. நம்ம படம் எடுக்கணும், படம் எடுத்து ஒரு சாதனை பண்ணணும், தன்னுடைய மகனை வந்து ஹீரோ ஆக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய சாதனை. அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் இப்படி இருக்கிற ஆர்வத்தோடு இருக்கிற ஒரு ப்ரொடியூசருங்கெல்லாம் நீங்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு எங்கள் சங்கத்தில் வந்து நிறைய இப்போ சில சிஸ்டம் எல்லாம் போட்டிருக்கோம். எந்த ஒரு ப்ரொடியூசர் வந்து நம்ம சங்கத்தில் படம் எடுத்தாங்கன்னா எல்லா டைரக்டர் டெக்னீஷியன் எல்லாமே அக்ரிமெண்ட் ஃபாலோ பண்ணி பதிவு பண்ணி அந்த சங்கத்தினுடைய சட்டப்படி எப்படி எப்படி இருக்கு. ஏன்னா நிறைய பேர் புதுசாக வராங்க, படம் எடுத்துட்டு பாதிலே நிறுத்திடுறாங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு பாருங்க, ப்ரொடியூசர் சங்கத்தில் வந்து எவ்வளோ நல்லது பண்ணின்னு இருக்கோம். அதுவே தெரியாம என்ன செய்யறாங்க, சங்கத்துல நம்பர் ஆகாம படமெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்புறமா நம்பர் ஆகிறாங்க. எப்போ ப்ரொடியூசருங்க வந்து எங்க படம் எடுத்தாலும் ப்ரொடியூசர் சங்கம் நம்பர் ஆகிட்டு அந்த சங்கத்தில் இருக்கிற விதிமுறைகள்லாம் கடைப்பிடிச்சு அதுக்கப்புறம் படம் எடுங்க. நாங்கள் என்ன செய்யறோம்னா, ஒரு படம் எடுத்தா அந்த கதையை கேட்கணும். நல்ல டெக்னீஷியன் ஒரு 1.5 கோடியில் படம் எடுக்கணும். அந்த 1.5 கோடியை வந்து ரிட்டர்ன் வரணும். ரிட்டர்ன் வந்தால் தான் அந்த படத்தை நம்ம எடுக்கணும். ஏதோ ஒரு படம் எடுக்கணும், $6 எடுத்துட்டு அவன் சொத்துக்கு அல்லது வித்து இந்த படத்தை எடுத்து திருப்பி லாஸ் ஆகிட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா $6 எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது இல்லாமல் ஒரு பிளான் வச்சுங்க, நல்ல கதையை செலக்ஷன் பண்ணி அந்த நல்ல டைரக்டர் 10 வாட்டி அந்த கதையை கேளுங்க. இன்னொரு டீம் செட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு 4-5 பேர் நல்ல சினிமா டெக்னிக்ஸ் தெரிஞ்சுங்க கூட வச்சு அந்த கதையை நல்லா கேட்டு அதுக்கேற்ற டெக்னிக்ஸ் வச்சு அந்த படத்தை எடுத்து வெளியிடுங்க. உண்மையில என்னைக்கும் சினிமா வந்து ஜெயிக்கலாம். அதில் வந்து எந்த லாஸ் வராது. இந்த $6 எடுக்கிறவங்க தான் இன்னைக்கு லாஸ் ஆகிருக்கல கண்டு நல்லா பிளான் பண்ணி
எடுத்தாக்கா படம் வந்து வெற்றியை கொடுக்கும், நல்லதும் நடக்கும். தயவு செய்து எங்கள் பத்திரிகையெல்லாம் நிறைய பேர் வந்திருக்கீங்க. நீங்கள் இந்த நல்லா எடுத்துக்காங்க இந்த படத்தை. இந்த வெற்றி படம்னா நீங்கள் எழுதுகிற எழுத்துல தான் இருக்குது. நல்லா எழுதுங்க, நல்லா விளம்பரம் உங்களால் வரட்டும், அந்த படம் வெற்றி ஆகட்டும். நன்றி, வணக்கம். Thank you so much, sir, for giving this opportunity, Raja sir. எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் என்ன பேசணும்னு எனக்கு தெரியல. தேங்க்யூ ஃபார் மை டீம், குரு அண்ட் தபிதா, ராஜா சார். Thank you so much media for welcoming me. Yeah sir, thank you sir. அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக அரசியல் மேடைகளில் தான் இருந்து பழக்கம். இப்போ முதல் முறையாக சினிமாவுக்காக வருதில்ல. இவர் ராஜா அண்ணா வந்து முதல்ல ஒரு படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டப்போ அவங்க தர்ஷினி மேமோட ரோல் தான் வந்து கேட்டாங்க. அவர் சீன்லாம் சொன்னப்போ உண்மையாலுமே எனக்கு பயமாக இருந்துச்சு. சார் இது முன்னாடி நான் கேமரா முன்னாடி நின்னதே கிடையாது. கேமரா முன்னாடி பேசியிருக்கோம், யூடியூப் சேனலில் எல்லா சேனல்லையும் போய் பேசுகிறோம், டிவிலலாம். ஆனால் இதெல்லாம் ரொம்ப வெயிட்டான ரோல் சார், என்னால் அது பண்ண முடியாது அப்படின்னு தான் அப்புறமா அவங்க தர்ஷினியை இது பண்ணிவிட்டு தம்பி சொன்னாப்போ ஒரு முக்கியமான ரோல்லாம் இல்லை, 2 சீனில் வருவேன், அவ்வளோதான். சும்மா வந்துட்டு போகலாம். ஏன்னா அவர் முன்னாடி நிறைய இந்த இதில் கான்செப்ட் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான கான்செப்ட்டு. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து இந்த மெடிக்கல் ஃபீல்டு அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு நம்மளை வந்து எப்படி சொல்கிறது, அவங்க தான் அவங்கள நம்பி நம்மளோட உயிரையே கொடுக்குறோம். நம்ம டாக்டர்கள் சொல்லிட்டாங்கன்னா நம்ம கேட்டால் நெஞ்சை கிழிக்கணும்னா கிழிச்சிடறோம், நம்ம கொண்டு போய் அட்மிட் பண்ணிடுறோம், கடவுளுக்கு ஈக்குவலாக அவங்கள மதிக்கிறோம். ஆனால் அந்த மெடிக்கல் ஃபீல்டில் எப்படிலாம் சில பேர் சீட் பண்ணுறாங்க, எப்படி அந்த இதை வந்து அந்த மருத்துவத்தை வந்து ஒரு பிஸ்னஸாக பார்க்குறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் அவர் சொன்னப்போ ரொம்ப உண்மையாலுமே அதுக்காக தான் அந்த தலைப்பு வச்சுருந்தாரு. ஸோ மருத்துவர்கள் வந்து எதெல்லாம் செய்யணும், எதை செய்யக்கூடாது. இன்னொன்று நம்மளுமே நிறைய ஒரு அவேர்னஸ் இல்லாமல் சும்மா தலைவலிக்குதுன்னா ஏதோ ஒரு டோலோ போடலாம், காய்ச்சல் நம்ம எல்லாருமே நம்மளே இன்னைக்கு எல்லாரும் அற வைத்தியர்கள் எல்லாருமே சொல்லுவாங்களே 1000 பேரை கொண்டா அற வைத்தியம் அப்படிங்கிற மாதிரி நம்மளே கொண்டுகிட்டு இருக்கிறோம். அப்போ இன்னைக்கு நான் அந்த செல்ஃப் மெடிக்கேஷன் எடுக்கிறதுனால என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் வருது, நம்மளோட இளைய தலைமுறையை வந்து நம்ம வந்து எப்படி பலி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், அதாவது உணவுலேருந்து இந்த மாத்திரைகள் எடுக்கிறதுலேருந்து நம்ம தாத்தா இருந்தது உடம்பு எப்படி இருந்தது, நம்ம அப்பாலாம் எப்படி இருந்தாங்க, நாம் எப்படி இருந்தோம், இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம 40 வயசுல நம்ம கூட நடந்துருவோம் போல இருக்கு 1 கிலோமீட்டர், நம்ம பிள்ளைங்களாம் 10 அடி நடக்க மாட்டேங்கிறாங்க, புசுங்கிறாங்க. ஸோ அதுக்கு காரணம் எல்லாமே எதுக்கு எடுத்தாலும் ஓடி போய் ஊசியை போடுறது, எதுக்கு எடுத்தாலும் அவங்களுக்கு மாத்திரையை கொடுக்கறது, அந்த மாதிரி. அதனால அவர் எடுத்திருக்க கான்செப்ட் ரொம்ப ரொம்ப நல்ல கான்செப்ட். படம் வந்து நல்லா சிறப்பாக வரணும். இங்கே நிறைய இவங்களாம் விமர்சனம் எழுதுறவங்களாம் வந்திருக்கீங்க, நல்ல பாசிட்டிவான ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. படம் வந்து சிறப்பாக வெற்றி அடையணும். அடுத்ததாக ஒரு வெற்றி விழா நிகழ்ச்சியில் நம்ம எல்லாரும் சந்திக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அப்புறம் தான் தெரியுது இவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர்னு. அவரை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு ஃபஸ்ட்டு அவங்க மாதிரி ப்ரொடியூசர் கவுன்சிலில் இப்போ வந்ததுனால நிறைய மாற்றங்கள் இருக்கு. அந்த மாற்றங்கள் அப்படியே தொடரணும், இன்னும் நிறைய பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன். எங்களால் முடிஞ்ச உதவியில் நாங்களும் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு பண்ணுறதுக்கான ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கேன். அண்ணன் ஒன்று வந்து உங்கள் வேறு வார்த்தையெல்லாம் பேசுங்க. இந்த மாலை நேரத்தில் இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் முன்னாள் கவர்னர் மதிப்பிற்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவர்களுக்கும் மற்றும் அண்ணன் மதிப்பிற்குரிய எச் ராஜா அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் நண்பர்கள் மற்றும் பத்திரிகை துறை அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அதாவது கலைத்தாயும் சினிமாவையும் அரசியலையும் பிரிக்க முடியாததுக்கான விழா மேடை தான் இந்த விழா மேடை நினைக்கிறேன் வந்து உங்களுக்கு. ஏன்னா சினிமாவும் அரசியலும் கலந்துதான் தமிழ்நாட்டில் பல வருஷங்களா இருந்துகிட்டு இருக்குது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நான் ப்ரொடியூஸ் பண்ண ஜிகதண்ணாங்கிற ஒரு படம், அந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெயினான கதையை வந்து மதுரையில வந்து ஒரு பெரிய பிரபலமான ஒரு ரவுடி, அந்த ரவுடியை வந்து ஒருத்த கதை கேட்டு டைரக்ட் பண்ணி சொல்லி ஒரு போறாரு. அந்த கதையை அந்த இது பண்ணும்போது இன்ஸ்பயர் ஆனதுக்கு அப்புறம் அந்த ரவுடியை அந்த ரவுடி தொழில விட்டுட்டு நானே அந்த கலைத்தாயில சினிமாவில் அடாப்ட் ஆகிக்கிறான் அப்படின்னா அந்த படத்தோட கதையை ஜிகதண்ணாவோட கதை. ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, ஒரு சினிமா ஒரு கலைத்தாய் யாரையுமே எப்பவுமே எந்த நேரத்துல மாத்திரும், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கத்தை மாத்தி ஒரு ரவுடி எப்படி ஒரு திரும்பி வந்து திரும்ப வந்து அந்த ரவுடித்தனத்தை வந்து ஒரு நடிகனா மாறுறான் அப்படிங்கிற மாதிரிதான் வந்துட்டு உங்களுக்கு. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப எச் ராஜா அண்ணா வந்து அரசியல்ல வந்து
ஒரு பெரிய போல்ட்டா நீங்க பார்த்துருப்பீங்க. அண்ணன் பேசக்கூடிய ஸ்பீச்சா இருக்கட்டும் எல்லாமே வித்தியாசமா பண்ணியிருப்பாரு உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு மெயின் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை வந்து பண்ணியிருக்காரு உங்களுக்கு வந்துட்டு. ஸோ அதனால சினிமாவும் அரசியலும் கலந்துதான் வந்து நீ ஃபுல்லா போய்கிட்டே இருக்குது உங்களுக்கு வந்துட்டு. அப்புறம் வந்து இந்த படத்துல குருன்னு ஒரு அறிமுக கதாநாயகன் ஆயிருக்காரு. ஏன் சொல்ல வந்தேன்னா உங்களுக்கு அந்த சினிமா அரசியல் வந்து ஏன் சொல்ல வந்தேன்னா, ராஜேந்திரன் சார் வந்து பாத்தீங்கன்னா MBBS முடிச்சுட்டு MD முடிச்சுட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகி ஸோ அமெரிக்காவுக்கு போயிட்டாரு. அமெரிக்கா போனதுக்கு அப்புறம் வந்து அவர் கலைத்தாய் சினிமாவோட தாகம் வந்து பாருங்க, திரும்ப அவர் அங்கிருந்து இங்க வந்து வர சொல்லி அவர் அந்த படத்தை டைரக்ட் பண்ணி இது பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் சினிமாவோட தாகம். வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 225 படங்கள் வருது அப்படின்னா அதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 150 தயாரிப்பாளர்களும் சரி 100 இயக்குநர்களும் சரி புதுசா இந்த படத்துல ஜெயிச்சிட மாட்டோமா அந்த படத்துல ஜெயிச்சிட மாட்டோமா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இதுதான் கலைத்தாய் வந்து நம்ம கொடுத்துக்கக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷமா நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணிக்கக்கூடிய ராஜேந்திர சுப்பண்ணி சாருக்கும், இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிக்கக்கூடியதுக்கும், அப்புறம் இந்த படத்தில் எடிட்டர் சார் வந்து ராஜமோகன் சார் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் ஆல்மோஸ்ட் தேசிய விருதுல வாங்கியிருக்காரு உங்களுக்கு வந்துட்டு. அவர் இந்த படத்தை பணியாற்றிருக்காரு. ஸோ இந்த படம் மாபெரும் வெற்றியடை, செய்யாதை மாபெரும் வெற்றியடை எல்லாம் மலை இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 35 ஆண்டுகள் சிறுநீரகத்துறையில் லட்சம் சிறுநீரக நோயாளிகளை பார்த்துருக்கிறேன். ஏறத்தாழ ஒரு 45 கிட்னி ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு நான் டீச்சராக இருந்திருக்கேன். அதுபோக எனக்கு ஒரு யுனிக்காக வந்து அரசாங்க மருத்துவமனையில் அன்றைக்கு முதல் சேரும் பொழுது MBBS முடித்தோடனே அது வந்து எனக்கு கொடுத்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் இஸ் ப்ளீஸ் டு அப்பாயிண்ட் யூ அப்படின்னு என்னை கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து அன்னைக்கு வந்து மெடிக்கல் சர்வீசஸ் அப்படின்னு இருந்த வார்த்தை இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரின்னு மாறிப்போச்சு. ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரின்னு மாறின பிற்பாடு அங்கே வந்து ப்ராஃபிட் இஸ் த டார்கெட். லைஃப்பில் எல்லாருக்கும் பணம் தேவை. நான் மருத்துவ மாணவர்களுக்கு சொல்லும் பொழுது இதுதான் சொல்லுவேன், உங்களுக்கும் பணம் தேவை, எனக்கும் பணம் தேவை. ஏன்னா நம்ம பெட்ரோல் பங்கில் என்னென்னா நானும் பணம் கொடுக்கணும், நீங்களும் பணம் கொடுக்கணும். அதனால் வாங்கும் பொழுது நீங்கள் பணம் எல்லோருக்கும் தேவை தான். அது வாங்கும் பொழுது இப்படி குனிந்து நின்று வாங்கிக்கோங்க, அவங்க இப்படி பாக்கெட்லேருந்து எடுக்காதீங்கன்னு சொல்லுவேன் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு. குனிந்து நின்று வாங்கிறது உங்களை சேவைக்கு. தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியில் இருந்து நான் ஆரம்பத்தில் பணியாற்றிய பொழுது போகிற ஒவ்வொரு பேஷண்ட்டும் வெத்தலை பாக்கு பழம் ஒன்றும் இல்லைன்னா எலுமிச்சம்பழமாவது வாங்கி அரசாங்க மருத்துவமனையில் நன்றி சொல்லிட்டு போவாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு சொல்லுவோம். மரியாதைக்குரிய அண்ணன் டிஆர் பாலு அவர்கள் இருக்கட்டும், அவங்களுடைய குடும்பமாக இருக்கட்டும், மன்னை நாராயணசாமி அவர்களுக்கு வைத்தியம் பார்த்த அனுபவம் இருக்கிறது. அதே போல் மரியாதைக்குரிய புரட்சித் தலைவரின் துணைவியார் ஜானகி அம்மா அவர்களுக்கு வைத்தியம் பார்த்த அனுபவம் இருக்கிறது. மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களுக்கு பார்த்த அனுபவங்கள் இருக்கிறது. எல்லாத்துக்கும் மேலாக மரியாதைக்குரிய சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு கூட முதல் முறையாக அங்கே ராமச்சந்திர மருத்துவமனையில் அவர் டயலைஸ் ஆகும் பொழுது நான் தான் அவருக்கு போட்டேன். இது எங்கேயும் நான் பொது மேடையில் சொன்னதில்லை, என்னுடைய அடக்கத்தின் காரணமாக. ஆனால் வந்து எல்லாத்துக்கும் நம்ம தேவைகள் எவ்வளவோ இருந்தாலும் இன்றைக்கி மக்கள் நலன் சார்ந்த பணியில் ஒரு முதலமைச்சர் என்னென்ன செய்யணுங்கிறத அண்ணன் வந்து தர்ம போராளி நாங்கள் சொல்லுவோம். தர்ம போராளி என்று சொல்வதற்கு எல்லாத்துக்கும் குரல் கொடுப்பதற்கு ஒருத்தர் இருக்காங்க. தர்மத்துக்கு குரல் கொடுக்கறதுக்கு போராளியாக இருந்தவர் தான் அண்ணன் H.R. ராஜா அவர்கள். அவங்க வந்து உண்மையாக அவருக்கு சில குரல் கொடுக்கறதுக்கு எங்களை போன்றவங்கெல்லாம் வந்து நேரடியாக வந்து மேடைகளில் குரல் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு மனதைரியம் இல்லை. எனக்கு வந்து ஒரு ஆசைகள் இருந்தாலும் இன்னைக்கு வந்து அவருடைய படத்தை பார்ப்பதற்கு இறைவன் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் காரணம் என்னுடைய ஹோம் மினிஸ்டர். எனக்கு வந்து அவங்க மற்றவங்களுக்கு கவர்னர், எனக்கு அவங்க ஹோம் மினிஸ்டர். நான் வந்து மரியாதைக்குரிய சொல்லும்போது எல்லாரும் கேட்பேன், எல்லாருக்கும் நான் சொல்லுவேன், என் பேஷண்ட் கிட்ட சொல்லுவேன், சுகர் பேஷண்ட்டா, நீங்கள் ஐபிபி பேஷண்ட்டா, அவங்க எல்லாத்தையும் வந்து உங்கள் ஒய்ஃப் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லுவேன். என்ன சொல்லுவேன், நான் வந்து ஒரு தடவை சொன்னால் உங்கள் வீட்டில் போய் உங்கள் ஒய்ஃப் 100 தடவை சொல்லுவாங்க. ஏன்னா வந்து உப்பு சாப்பிடாதேன்னு சொன்னால் உப்பு சாப்பிட அவங்க சொல்கிறது கேட்பேன். டாக்டர் சொன்னார்லன்னு கேட்பாங்க.
நான் என்னென்னலாம் சொல்லணுமோ அதெல்லாம் வந்து உங்கள் ஒய்ஃப்கிட்ட அட்வைஸ் பண்ணிடுவேன். அதனால் அவங்க வீட்டில் அதை சொல்லுவாங்க. அதனால் மனைவி சொல்லை கேட்காத கணவன் இல்லை. மனைவி சொல்ல நீங்கள் கேட்டிங்கன்னா தான் நல்லா ரொம்ப நாள் வாழ முடியும். எல்லாருமே நீங்கள் எல்லாம் பெரும்பாலும் அது எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் அவங்க துணைவியாரின் சொல்லை கேட்டு வாழ பழகியவர்கள் தான் ரொம்ப நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு புது மெசேஜை சொல்லி ஒரு புது அனுபவத்தை கொடுத்த இந்த மேடைக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த படத்தில் இருக்க கதை அருமையாக சொல்லிட்டீங்க. இதான் கதையை அவங்க அழகாக சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து நிறைய எனக்கு கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷன் தான். நான் மதுரையில் படித்தேன், பிறந்தது காரைக்குடி தேவைப்பட்டேன். மதுரையில் படித்தேன், ஜிஹெச்சில் இருந்தேன், சார்ட்டு ஸ்டூடெண்ட்டு. அப்புறம் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் இருந்தேன். நம்ம சினிமா டெக்னீஷியன்ஸு நிறையா டெக்னீஷியன்ஸ் எனக்கு தெரியும். நான் என் வீட்டுக்கு வருவாங்க நிறையா. நான் இல்லைனாலும் ஒரு டீம் இருப்பாங்க. ஸ்டான்லி, கீழ்பாக்கு, ராயப்பேட்டை, இங்கே என்ன ஹெல்ப்னாலும் நான் இல்லைனாலும் அங்கே உடனே ஃபோன் பண்ணி யார் அட்மிட்டாக இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கேன். நான் 2000 2004 வரைக்கும் இருந்தேன். அதுக்கு முன்னால் நான் யூஎஸ் கிளம்பி போயிட்டேன். யூஎஸ்ல வேறு நாட்டில் இருந்தேன். லண்டன் போய்ட்டு லண்டனில் பிடிக்கல. வெஸ்ட் இண்டீஸில் இப்போ ஒரு முக்கியமான சாமியார் அங்கே இருக்காரு, அந்த ஊரில் தான் இருந்தேன். அங்கே யூனிவர்சிட்டியில் இருந்தேன். அதுக்கு பின்னால் அமெரிக்கா போனேன். அமெரிக்காவில் இப்போ போய் 10-12 வருஷம் ஆச்சு. எனக்கு கொஞ்சம் தாக்கங்கள் இருந்தது. நம்ம நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொல்லணும் அப்படின்ட்டு. இந்த படத்தை பொறுத்தவரையில் நான் வந்து எனக்கு வந்துட்டு போன செலவு தான் அதிகம் படத்தை காட்டலாம். ஒரு ரெடி வந்தேன்னா 5 லட்ச ரூபா, மினிமம் 6 லட்ச ரூபா டிக்கெட்டுக்கு. நான் ஒரு 25 இடம் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் அந்த படத்தை ஆரம்பித்தேன். எனக்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா, சார் இனிமேல் நீ வரவே மாட்டாருன்னு நினைக்கிறேன். உட்காந்து நானே பண்ணணும், ஒவ்வொன்றும் எனக்கு பெர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் காலையில் எந்திரிச்சு கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு. நான் என் மிஸ்ஸஸ் கிட்ட போய் என்னது ஒரு தேனிசை ஞானம் வந்துட்டுருக்கேன், ஒரு பாட்டு வந்துட்டுருக்கேன்னா. இப்போ என் மகன் சொன்னிச்சேன், எங்கள் ஒய்ஃப் சொன்னிச்சு, இல்லை உங்கள் மக கத்திக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு பாட்டா தெரியுதான்னு சொன்னிச்சு. அப்புறம் தான் சொன்னேன், இல்லையே அது பாட்டு மாரி இருக்கே, ஒரு இங்கிலீஷ் பாட்டு. என்ன செய்ய, அது அமெரிக்கன் சிட்டிசனு, அது பாடுறது நமக்கு புரியாது. நாங்களும் அப்பப்போ டிக்ஷனரி எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்போம் அது பேசுறதுல. அது ரொம்ப ஸ்டைல் வேறு மாதிரி. அந்த பாட்டு ஃபஸ்ட்டு பாட்டு அதுதான் பாடித்தேன். அந்த ஃபஸ்ட்டு பாட்டு பாப்பா 9ஆம் கிளாஸ் படிக்குது. அப்புறம் ஒரு நாள் இன்னொரு சவுண்டு கிச்சனில் கேட்டுட்டு இருந்துச்சு. அது யாரா சத்தமாக கேட்குறதுன்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப்கிட்ட போய் தேனிசை தென்றல் ஒரு காரணம் கேட்டதே யார் அது அப்படின்னு கேட்டேன். நான் தாங்க கத்துனேன் அப்படின்னுச்சு. அடாடாடா, வீட்டுக்குள்ளே எல்லாரும் பாடகர்களாக இருக்காங்களே, இதெல்லாம் விட்டுவிட்டோமேன்னு சொல்லிட்டு நீனும் பாடுமா அப்படின்னு சொன்னேன். அது கடைசியில் மாட்டேன்னு சொன்னிச்சு. கடைசியில் பார்த்தா எல்லாரும் சொல்கிறாங்க பாட்டு நல்லா இருக்குன்ட்டாங்க. அது நம்பவே மாட்டேங்குதுங்க. இன்னும் நம்பலை. நான் தான் பாடினேன்னா அது போட்டு கேட்டுட்டு இருக்கு. சினிமா பிடிக்காததுக்கு அது இப்போ போட்டு கேட்டுட்டு இருக்கு. நான் தான் பாடினேன். நான் அந்தளவுக்கு பாட்டு எல்லாத்தையும் திறமை இருக்குது. இன்னொன்று இந்த படத்துக்கு நான் வந்துட்டு போகிறத காட்டிலும் நான் இங்கே வந்துடுறேன்ல, 1 வருஷம் 2 வருஷம், ஒரு 12 மாதத்துக்கு மேலே வேலை பார்க்கல. அந்த சம்பளம் தான் நிறையா போச்சு. இந்த ட்ராவல் 1.5 கோடி போச்சுன்னா இந்த சம்பளம் 2.5 கோடிக்கு போச்சு. அதெல்லாம் கவலைப்படலை. நான் அந்த படத்தில் நான் லாபத்துக்காகவோ ஒரு வியாபாரம் நோக்கத்தில் எல்லாம் பண்ணலை. இது மாதிரி நிறைய படம் பண்ண போகிறோம், அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இப்போ சார் சொன்னார், ஹோம் மினிஸ்டரு, அது உண்மை. நீங்கள் 40 வயசு வரைக்கும் ஓவர் ஆட்டம் போடுவீங்க, ஏன்னா உங்கள்கிட்ட எனர்ஜி இருக்குது. எல்லா பொம்பளையிலையும் நீங்கள் போட்டு படாத பாடுபடுத்துவீங்க. 40 வயசுக்கு பின்னால் உங்களுக்கு அப்புறம் தான் தெரியும். கால் இருந்தால் பாருங்க, என் ஃப்ரெண்டெல்லாம் நடக்க முடியாமல் இருக்கிறது, என் தம்பி எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. 40 வயசுக்கு முன்னால் தான் உங்களுக்கு தெரியும், அடாடாடா எல்லாம் நம்ம போலி வாழ்க்கை. பொண்டாட்டியில் நம்பினா தான் வேலையை நடக்கும், ஏன்னா சாப்பாட்டில் இருந்து எல்லாமே அவங்க தான் தரணும். 40 வயசுக்கு பின்னால் லைஃபே சேஞ்ச் ஆயிரும். அதை நான் சொல்லுவேன். இந்த அமெரிக்காவில் கத்தோலிக் கிறிஸ்டியன்ஸ் நிறைய இருப்பாங்க, ப்ரொட்டஸ்டன்ட்டு. அவங்க சொல்லுவாங்க, உங்கள் ஹிந்து மதத்தில் நிறைய கடவுள் இருக்காங்க, ஒரே கன்ஃபியூஸாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், உங்கள்கிட்ட நல்ல வேலையாக ஒரே கடவுள் இருக்காங்க, அதனால் குழம்பாமல் ஒரே சாமியை கும்பிட்டுறீங்க. முஸ்லீமில் அல்லாவை கும்பிட்டு போயிறீங்க, ஹிந்து இதில் கிறிஸ்டினில் ஜீசஸை கிறிஸ்டி போயிடுறீங்க. ஆனால் எங்கள் இதில் உண்மைதான். ஆனால் இந்து மதத்தில் தான் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு பேசிக் நாலேஜில் என்னென்னா சிவபெருமான். நான் சொல்லுவேன், எங்கள் சீஃப் ஆஃப் தி கார்டு கூட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. எங்கள் சீஃப் ஆஃப் கார்டாக இருந்தாலும் பொண்டாட்டியை மதிக்கலைன்னா அவரை வீட்டை விட்டு வெளியில் விரட்டி விட்டாங்க. அவர் வீட்டில் சுடுவாட்டில் தான் தெரிஞ்சார், சோத்து கலைஞ்சார். அதை நீங்கள் நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலாக திஸ் இஸ் ரியல் ட்ரூ. காடாக இருந்தாலும் சட்டம் தான் அது இந்துக்கள் மட்டும்தான் இருக்குது.
அப்புறம் எல்லாம் டிபார்ட்மெண்ட், நீங்கள் எம்பிஏ எல்லாம் தனியாக படிக்க வேண்டாம், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கு உங்கள்கிட்ட. ஒவ்வொரு சாமியை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதான் சொல்லுவேன், நீ எஜுகேஷன் போனீங்கன்னா லட்சுமியை இது சரஸ்வதியை கும்பிடணும், பணம் வேணும்னா லட்சுமியை கும்பிடணும், இதில் பிட்டடிச்சு பாஸ் பண்ணணும்னா விநாயகரை போய் கும்பிடணும். ஏன்னா எந்த பிட்டு எந்த பக்கத்தில் இருக்குன்னு அப்போ தான் தெரியும். இவங்க பிட்டுக்கு படிக்கிறத காட்டலாம், பிட்டு எங்கே எந்தெந்த பிட்டு எந்தெந்த இடத்துல இருக்குன்னு வைக்கிற பிட்டு இருக்கு, அதுதான் கன்ஃபியூஸ். சார் வந்து சொல்லுவார், மதுரை மெடிக்கல் காலேஜில் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம் சாரு, நாங்கள் சாரை நிறைய ஏமாற்றுவோம். ஆமாம், இந்த பிட்டை கொடுக்குறதே பெரிய ஆர்ட். நீங்கள் அந்த ஒரு படம் வருது, என் பையனுங்க சொன்னாங்க, அந்த ஃபர்ஸ்ட் அந்த படம் தான் பிளான் பண்ணோம். ஃபர்ஸ்ட் அதை பார்க்குறதுக்கு ஒரு நல்ல படமாக எடுத்தப்ப அப்புறம் வேறு டீசெண்டாக பார்ப்பாங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி ரவுடியாக பார்த்துருவீங்க, இந்த ஆள் படித்தாரா படிக்கலான்னு தெரியாது அப்படிங்கிறதுனால உண்மையாக கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு பகுமானமாக ஒரு நல்ல படம் மாதிரி எடுத்து கொடுத்துருக்கேன். இன்னொன்று வந்து இந்த படத்தில் கதை இருக்கான்னு கேட்டுறாதீங்க, கதையே கிடையாது, உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா நிறைய கான்செப்ட், ஒரு நிறைய விஷயங்கள் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்கள் ஏமாறுறீங்க, அதை நான் சொல்லக்கூடாது. அதனால தான் கற்பனை உலகம்னு சொல்லி வச்சுருக்கேன். ஏன்னா நிறைய எல்லா டாக்டர்ஸ் தான் கெட்ட டாக்டர்ஸ், நிறைய டாக்டர்ஸ் நல்லவங்க, நிறைய டாக்டர்ஸ் நல்லவங்க, நர்சஸ்லாம் சூப்பர். ஏன்னா நம்ம இந்தியாவில் தான் பெஸ்ட்டு டாக்டர்ஸ் நர்சஸ். நீங்கள் போன உடனே வைத்தியம் பார்க்குறீங்க, வெளியில் போய் பாருங்கள். அமெரிக்காவிலலாம் ஏன் நான் ஒரு டாக்டர், எனக்கு பிரைமரி டாக்டருக்கு நான் வந்து 1.5 மாதம் வெயிட் பண்ணணும், அப்பாயின்மெண்ட் கிடையாது. ஆஸ்பத்திரிகளை போனீங்கன்னா நான் டாக்டர், என் ஆஸ்பத்திரி பெரிய ஆஸ்பத்திரி, 1000 பேர் இருக்காங்க, 1000 பேஷண்ட்டு, நான் பெரிய டாக்டர் இங்கே. ஏன்னா எல்லா டாக்டர்களும் தெரியும், எனக்கு வைத்தியம் பார்த்துருவாங்கன்னு வச்சுருங்க, அது வேற. நம்ம எப்படி இங்கே ஸ்டான்லியில் இருந்தோ எப்படி மதுரை மெடிக்கல் இருந்தோ எனக்கு செல்வாக்கு எங்கே போனாலும் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தமிழ் டாக்டர்ஸ் அசோசியேஷனில் 4 ஸ்டேட்டுக்கு நான் தான் கவர்னர். 1500 டாக்டர் நான் உருவாக்கி விட்டேன். ஆக்சுவலி 600 டாக்டர் தான் இருந்தாங்க. நான் ஒரு 2 வருஷமாக அந்த டாக்டர்ஸுடைய எண்ணிக்கையை 1200 டாக்டர் ஆக்கியிருக்கேன், தமிழ் டாக்டர்ஸ் அசோசியேஷனு. அது மாதிரி நிறைய உருவாக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இது ஒரு மானிட்டரி பெனிஃபிட்டுக்காக நான் பண்ணலை. ஏன்னா எனக்கு வந்த செலவு காட்டிலும் படத்தில் செலவு கம்மி தான். ரெண்டாவது இப்போ பார்த்தா நாங்கள் மதுரையில் ஓன் பில்டிங்கே வாங்கியிருக்கோம். இப்போ நடிகர்கள்லாம் தங்குறதுக்கு எல்லாத்துக்கும் பில்டிங், ஒரு ஸ்டுடியோவே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். மெட்ராஸ்லேயும் பண்ணுறேன். இல்லை இங்கே நிறைய நல்ல நல்ல சப்ஜெக்டில் நல்ல நல்ல கதையெல்லாம் வச்சுட்டு டேரக்டர்ஸு டெக்னீஷியன்ஸ்லாம் இருக்காங்க, இவங்களெல்லாம் உருவாக்கணும். எங்களுக்கு வந்து கஷ்டம் கிடையாது. நிறைய டாக்டர்ஸு டென்டிஸ்ட்லாம் வர்றாங்க, அவங்கெல்லாம் நிறைய போட போகிறாங்க பணம். அவங்கனால உங்களை நிறைய பேரை உருவாக்கணுங்கிறது தான் எங்களோடது. ரெண்டாவது, நீங்கள் நிறையா விஷயங்களை படிச்சுட்டு போங்க. இப்போல்லாம் நிறைய கூகுள்லேயே நிறைய விஷயங்கள் வருது, என்னென்ன மெடிசன்ஸ் இதெல்லாம் சொல்லி நிறைய இருக்குது. இன்னொரு பெரிய பெருமை என்னென்னா, நம்ம ஊரில் இங்கே ஒரு சொர்க்கங்க, அது நீங்கள் எல்லோரும் சொர்க்கத்தில் இருக்கீங்க. நீங்கள் வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா தான் தெரியும். சும்மா நாங்களாம் சும்மா அம்பக்கு இந்த பவுல எல்லாரும் அந்த ஊரில் போயிட்டு வரும்போது இப்போ இந்த ஆஃப்டர் சர் போட்டுட்டு பண்ணுற பந்தா தாங்க முடியல. நீங்கள் வேறு டாக்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேண்டை போட்டு வருவீங்கன்னா எதிர்பார்த்துருப்பீங்க. நான் வேஷ்டி கட்டணும்னு சொன்னேன், நான் மாடு பிடிச்சி வந்தேன். நாங்கள் கிராமத்தில் இருக்கிற அந்த சார் தெரியும்னா, அவரும் பால் கறப்பாரு, நானும் பால் கறத்துருவேன். ஏன் சார்? ஆமாம், நாங்கள்லாம் சும்மா எளிமையான ஆட்கள் தான், நாங்கள் விவசாய குடும்பத்தில் இருந்து வந்தவங்க தான். ஆனால் என்ன ப்ராப்ளம்னா ஏமாத்துறது. இப்போ நமக்கு வந்து என்ன பெருமைனா, இந்தியங்கிற ஒரு பெரிய மகப்பெரிய நம்ம உண்மையிலே பயங்கரமான இந்தியன் அப்படிங்கிறது நீ வெளியில் போனால் தாங்க தெரியுது. ஆமாம், நீங்கள் வெளியில் போய் பார்த்துக்கிங்கன்னா இன்னைக்கு நம்ம இந்தியா ஒரு பயங்கரமான பேரோடு இருக்குது. இன்னைக்கு நான் சொல்லக்கூடாது, அரசியல் நான் பேசக்கூடாது, நான் அரசியல்வாதி கிடையாது. என்கிட்ட சார் கூட கேட்பாங்க, சார் ராஜா சாரை நடிக்க வச்சிருக்கிறாரு, ஒரு பிஜேபியாக இருப்பார் அப்படின்னு. ஆனால் நமக்கு அரசியல்ங்கிறது கிடையாது. ராஜா சார் வந்து என்னுடைய அண்ணனுக்கும் தம்பி முத்துசெல்வம் இருக்கார், எங்களுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு குடும்ப நண்பர். என்னுடைய மைத்துனர் அவர் காரைக்குடி வைஸ் சான்சலர் இருந்தார், காரைக்குடியில் எங்கள் அண்ணன் வக்கீலாக இருக்கிறாரு. எல்லாம் அவங்கெல்லாம் ராஜா சாருக்கு ரொம்ப குடும்ப நண்பர்கள். எனக்கு இந்த ரோலுக்கு வந்து ராஜா சார் ஆப்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லி நான் போய் ஒரு நாள் ஃபோன் பண்ணேன், உடனே வர சொன்னார். போனேன், பார்த்தேன், பேசினேன். அவ்வளவு, அதாவது எனக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு நான் ரோலை சொல்லி எனக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு வார்த்தையோட சொல்ல, தம்பி எனக்கு நடிக்க தெரியுமான்னாரு. நீங்கள் நடிக்கவே வேணாம், பாரதி ராஜா வந்து சிவாஜி கணேசன் அப்படியே வாங்க நடங்க போங்கன்னு சொன்னார், அது மாதிரி நீங்கள் அதே மாதிரி செஞ்சால் போதும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி தான் செஞ்சார். ஆனால் பார்த்தீங்களா, சிவாஜி கணேசனுக்கு பின்னால் அடுத்து ஒரு ஆள் வந்துட்டார். உண்மையில ரொம்ப பெருமையாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு, எமோஷனல் அப்படியா. அதை காட்டில் எனக்கு என்னதுன்னா,
மெட்ராஸ்ல இருந்து ஷூட்டிங்க்கு வர்ற ஒரு நாள் தான் நான் அவரை ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு கூப்பிட்றதுக்கு நான் ஃப்ளைட் டிக்கெட்டு போட்டேன். அவர் உடனே அங்கேருந்து சத்தம் போட்டார், எப்படி டிக்கெட் போடுவ நீ? நான் போட்டேன், அந்த உடனே பணத்தை கொடுக்க சொல்லிட்டார். இப்படியெல்லாம் நேர்மையான ஒரு மக்கள்லாம் பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. உண்மையிலே அவர் எனக்கு தலை வணங்கணும் அவர்கிட்ட. அது மாதிரி அவருக்கு உடம்பு சௌகரியம் இல்லை, எனக்கு நல்லா தெரியும். இந்த ஸ்ட்ரோக்குக்கு முன்னால் நான் வந்து அவரை பார்த்து என் மிஸ்ஸஸ் அங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து வாட்ச் பண்ணுறாங்க, வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க, சொல்கிறாங்க அவர் மாத்திரை சாப்பிட்டாரா, அவரை தூங்க விடுங்க, ரெஸ்ட் எடுக்க விடுங்க. டப்பிங்க்கு வந்துட்டார், ஷூட்டிங்க்கு சொல்லிக்கிட்டே இருக்காரு, நான் 12 மணியாக இருந்தாலும் உனக்கு இருந்து எடுக்கிறேன்டான்ட்டு 6 மணியோட முடிச்சிட்டேன், நீங்கள் வந்ததே போதும். அவர் இப்படி ஒரு கலைஞனை நான் பார்க்க முடியாது. அவரை வந்து நீங்களாம் அரசியல்வாதியாக பார்க்குறீங்க, ஒரு பெரிய கலைஞன். அவர்கிட்ட நிறைய விஷயம் இருக்குது. நான் இன்னொன்று கூட நினச்சிட்டு இருந்தேன், முதல் மரியாதையினுடைய அடுத்த பாகத்தையோ இல்லைன்னா தேவர் மகனுடைய அடுத்த பாகத்தையோ நான் எடுக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். இல்லை இவர் ஒரு பெரிய ஞானி. ஆமாம், மேடத்தை நான் பிளான் பண்ணேன். என்ன ப்ராப்ளம்னா கவர்னர் ஆகிட்டாங்க. இந்த கவர்னர் ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம எப்படி சிஎம் விஜய் ஆகிட்டாரோ, நீங்கள் எப்படி மிஸ் பண்ணுறீங்களோ அது மாதிரி இந்த மாதிரி அரசாங்கத்தில் போய் உட்காந்துட்டீங்கன்னா பண்ண முடியாது. நானும் கவர்மெண்ட் அதிகாரி இருந்தால் பண்ண முடியாது. ஆனால் நல்லா கவர்மெண்ட் அந்த அம்மா ஒன்று இருந்துச்சு, ஒன்றும் சொல்லலை. நான் கவர்மெண்ட் அதிகாரி இருக்கும்போது சில சினிமா இதெல்லாம் வந்து அதை நான் நடித்த படத்தையே அந்த அம்மா போட்டு பார்த்துச்சு, காக்கா காக்கான்னு ஒரு படம். ஆனால் நல்ல வழியாக கலைஞர் கருணாநிதி, ஜெயலலிதா அம்மா, எம்ஜிஆர், அதுக்கு பின்னால் இப்போ நம்ம விஜய், எல்லாருமே கலைஞர்கள். அவங்க வந்து நீங்கள் கலைத்துறையில் நீங்கள் இருந்தாலும் அரசாங்கத்தில் இருந்தாலும் பயப்படாதீங்க. நிறைய பேர் கலைஞர்கள் இருக்காங்க, சில அதிகாரிகள்லாம் இங்கே இருக்காங்க. நீங்கள்லாம் கலைஞர்கள், வெளியில் வரலாம். முதலமைச்சர்களை பொறுத்தவரை யாரும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா இவங்கெல்லாம் கலைஞர்கள். நம்மளும் இருக்க அரசியல்வாதியெல்லாம் கலைஞர்கள் ஆக்கிட்டோம்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. அதனால் ரொம்ப நன்றி. என்னுடைய மிகப்பெரிய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மேடம் நல்லா வந்து என்னை ரொம்ப கௌரவிச்சிட்டிங்க. சார் வந்து அவருடைய ஸ்டூடெண்ட் என்றைக்குமே. ஆமாம், ரொம்ப நன்றி. என்னுடைய வேண்டுகோளுக்கு என்னங்க, நம்ம ப்ரொடியூசர் சங்கத்தில் எனக்கு மிகவும் உறுத்தான நண்பர்கள். இப்போ 100% பொய்யை தான் சொல்லணும். ஏன்னா 10வது படிச்சுக்கிட்டு வந்து இதுக்கு கேட்பாங்க, இந்த கலெக்டர் உத்தியோகம் கேட்பாங்க. நீங்கள் அதுக்கு போய் இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்களை அடிக்க வந்துடுவாங்க. 10 ரூபா சொல்லிடுவோம்ப்பா, ஜெயிச்சிருவா, கிடைச்சிருப்பா, சொல்லிடுவோம், எம்எல்ஏட்ட சொல்லியிருக்கேன், எம்பிக்கிட்ட சொல்லியிருக்கேன், பொய்யை சொல்லிட்டு இருக்கணும். அந்த மாதிரி சூழ்நிலையில் வர்றது ரொம்ப கஷ்டம். இந்த ரெட்டை வாழ்க்கை எங்களுக்கு கஷ்டம். இன்னொன்று வந்து உங்களுக்கு மெயினாக என்ன சொல்ல வந்தேன்னா, என்னுடைய மனைவிக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். நீங்கள்லாம் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒய்ஃபை மட்டும் நல்லா மதிச்சிருங்க. அது மட்டும்தான் நான் கற்றுக்கிட்டேன். அதாவது நான் ஒன்று சொன்னேன், எல்லாத்துக்கும் எஸ் சொல்லி பார்த்துருங்க, ஒய்ஃப் கிட்ட உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். அதை மட்டும் செஞ்சுருங்க. சார் அதை தான் செஞ்சுட்டு இருக்காரு போல இருக்கு. 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக நான் மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்கேன்னு நினைச்சு இங்கே பார்த்தா இங்கேயும் நடக்குது, உலகம் ஃபுல்லாக அதான் நடக்குது போல இருக்கு. என் மிஸ்ஸஸ் தாங்க எல்லாத்துக்கும் காரணம். எனக்கு ரொம்ப தைரியம் கொடுத்தது எங்கள் அம்மா அப்பா இறந்ததுக்குனால. எங்கள் அம்மாட்ட நான் முடியலன்னா மடியில் போய் படுத்தா அந்த சுகம் எனக்கு காய்ச்சல் வந்தோடனே நம்ம ஒய்ஃப் கிட்ட மடியில் படுத்திருக்கும் போது கிடைச்ச அந்த சுகம் அதான். இன்னைக்கு உங்களுக்கு என்னுடைய பர்சனல் அட்வைஸ், ஒய்ஃபை மட்டும் நீங்கள் கண்கலமாக வச்சுக்கோங்க. அதுதான். அதை நாங்கள் சாரும் அவங்க 2 பேரும் வந்தது ரொம்ப உண்மையிலே இருக்குது. அதுக்கான படம் தான் அடுத்த படம். உங்களுக்கு 2 படம் ரெடி ஆகிட்டு இருக்கு. நன்றி. இந்த விழாவில் சில பேர் லேட்டாக வந்திருப்பீங்க. இந்த திருப்பூர் ஒரு தடவை 10 போடுவாங்க. சார் உடம்பு சரியில்லை கிளம்பிடுவாங்க. இந்த யாரும் பார்க்காதவங்க திருப்பூர் பார்க்கலாம்.